இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இ-ஹெயிலிங் ஓட்டுநர் கற்பழித்ததாக பொய் புகார் செய்த பெண் மீது விசாரணை போலீஸ். ஜொஹூரில் 25 வயது பெண் ஒருவர் தனது வாகனத்திலிருந்து இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவரால் கற்பழிக்கப்பட்டதாக பொய் புகார் செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று காலை தான் கற்பழிக்கப்பட்டு ஓட்டுநருடன் ஓரின புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறிய பொய் புகாரை அந்த பெண் பதிவு செய்ததாக இஸ்கந்தார் புத்திரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். இச்சம்பவம் நேற்று முதல் இரவு கங்கார் புலாயில் உள்ள ஜாலான் புலாய் பெட்டானா சுற்றியுள்ள ஓட்டுநரின் வாகனத்தில் நடந்ததாக கூறியுள்ளார். இரவு தாமதமாக வீடு திரும்பிய பிறகு புகார்தாரர் தனது குடும்ப உறுப்பினர்களால் திட்டப்பட்டதால் தவறான புகாரை தாக்கல் செய்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று குமரேசன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பொய் புகார்களை செய்வது குற்றவியல் சட்டத்தின் 182வது பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும் என்பதை அவர் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். இது ஒரு பொய் ஊழியர் தகுதி சட்டமன்ற தனது சட்டப்பூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றொரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் பொய்யான தகவல்களை வழங்குவதை குறிக்கிறது. இது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை, அதிகபட்சமாக 2000 வரை ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். செராஸ் அடுக்குமாடி மின்தூக்கியில் சிறுநீர் கழித்து உணவு அனுப்பும் ஓட்டுநர், குடியிருப்பாளர்கள் அதிர்ச்சி. செராஸில் உள்ள ஸ்ரீ சபா அடுக்குமாடி குடியிருப்பில் மோட்டார் சைக்கிளில் உணவு அனுப்பும் சேவையில் ஈடுபட்ட ஒருவர் மின்தூக்கி உதவி கதவின் மீது சிறுநீர் கழித்ததாக சமூக ஊடகங்களில் பரவும் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நபர் நவம்பர் 19ஆம் தேதி மதியம் 2:10 மணியளவில் நடந்ததாக கூறப்படுகிறது. புகார் அளித்த குடியிருப்பாளர்கள் உணவை ஒப்படைத்த உடனேயே அவ்வாடவர் லிப்டில் அந்த அநாகரிக செயலை புரிந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இது என்ன பொது கழிவறையா? குடியிருப்பாளர்கள் எவ்வளவு கடினமாக உழைத்து கட்டடத்தையும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீ வந்துவிட்டு இப்படி செய்கிறாயே என வைரலாகியுள்ள பதிவில் கடும் அதிருப்தி தெரிவித்தார். இது போன்ற செயலால் தாம் அடிக்கடி பழுதாகும் நிலை ஏற்படுவதாகவும் அந்நபர் விரக்தியுடன் கூறினார். SPM கேள்விகள் சமூக ஊடகங்களில் கசிந்தனவா? கல்வி அமைச்சு விசாரணை. 2025 SPM கேள்வித்தாள்கள் கசிந்தது சமூக ஊடகங்களில் விற்கப்பட்டதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு விசாரித்து வருகிறது. அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிக்கை எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றாலும் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து அமைச்சு அறிந்திருப்பதாக கல்வி இயக்குநர் ஜெனரல் டாக்டர் முகமது அசாம் அகமது தெரிவித்தார். இந்த விவகாரம் தேர்வு வாரிய இயக்குநரின் கைகளில் உள்ளது. இதுபோன்ற பிரச்சனைகளை கையாள்வதற்காக நடைமுறைகள் அவர்களிடம் உள்ளன என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். இப்போதைக்கு SPM கேள்விகள் இன்னும் நல்ல கட்டுப்பாட்டில் உள்ளதாக அவர் சொன்னார். முன்னதாக கசிந்ததாக கூறப்படும் SPM கேள்விகளை வழங்கும் தரப்பினரின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் வைரலாகின. ஒரு பாடத்திற்கு 499 ரிங்கிட் வரையிலான விலையில் அவை விற்கப்பட்டது அம்பலமானது. WCE நெடுஞ்சாலை திட்டத்திற்காக கிளானில் 18 உரிமையாளர்களின் நில கைப்பற்றால் அறிவிப்பு செல்லுபடியாகும், நீதிமன்றம் தீர்ப்பு. ஸ்லாங்கூர் கிளானில் 1.9 ஏக்கர் நிலத்தில் கையகப்படுத்தும் கிளான் மாவட்ட நில அலுவலரின் அறிவிப்பு சட்டப்படி செல்லுபடி ஆகும் என ஷா அலாம் உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. சுப்பிரமணியம் என்ற நில உரிமையாளர் தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி அம்முடிவை அறிவித்தார். நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டிருக்கும் WCE எனப்படும் மேற்கு கரையோர நெடுஞ்சாலை திட்டத்திற்காக அந்த நிலம் தேவைப்படுவதாக மாநில அரசு கூறுகிறது. இந்நிலையில் கையகப்படுத்துதல் அறிவிப்பு சரியாக வழங்கப்படவில்லை என சுப்பிரமணியமும் இதர 18 நில உரிமையாளர்களும் வாதிட்டதாலும் சட்டப்படி அது கைப்பற்றலை செல்லாதக்காதது என நீதிபதி தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட நிலத்திற்காக 5.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக வழங்கப்பட்ட நிலையில் நில உரிமையாளர்கள் நியமித்த தனியார் நிறுவனத்தின் மதிப்பீட்டில் அதன் மதிப்பு 32 மில்லியன் ரிங்கிட் என கூறப்படுகிறது. தவிர வெறும் 1.9 ஏக்கர் நிலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் மீதமுள்ள 3.1 ஏக்கர் நிலம் வழங்குவதற்கு வாழ்வதற்கு தகுதியற்றதாகிவிடும் என குடியிருப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர். 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்கள் சமூக ஊடக கணக்குகளை திறந்தாலும் பெற்றோர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள், துணை அமைச்சர் உறுதி. 16 வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக வலைதள கணக்குகளை திறந்தாலும்
பெற்றோர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனே சிங் உறுதியளித்துள்ளார். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் புதிய சமூக ஊடக கணக்குகள் திறக்க அடுத்த ஆண்டு தடை விதிக்கப்பட்ட பிறகும் இது தொடரும் என்றார் அவர். வயது குறைந்த சிறார்கள் தான் சமூக ஊடக கணக்கை திறந்தார்கள் என்பதை சட்ட ரீதியாக நிரூபிப்பது கடினம் என்பதாலேயே பெற்றோருக்கு தண்டனை இல்லை என தியோ விளக்கினார். என்ற போதிலும் குழந்தைகளின் இணைய பாதுகாப்பு பயன்பாட்டை கண்காணிப்பது, இணைய பாதுகாப்பு மீதான கல்வியறிவை அளிப்பதும் பெற்றோரின் முக்கிய பொறுப்பு என அவர் வலியுறுத்தினார். பாலியல் சீண்டல் உட்பட குழந்தைகளை இணைய அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்கும் முயற்சியாக அடுத்த ஆண்டு இந்த கட்டுப்பாடு அமல்படுத்த அரசாங்கம் இலக்கு வைத்திருப்பதாக அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாசில் முன்னதாக கூறியிருந்தார். இந்த தடை அமலுக்கு வரும்போது சமூக ஊடக தளங்கள் EKYC வயது சரிபார்ப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். அதாவது மை கார்டு, கடப்பிதழ் அல்லது மை டிஜிட்டல் ஐடி மூலம் ஒருவரின் வயது உறுதி செய்யப்படும். இந்திரா காந்தி வழக்கு அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக சரியாக பயன்படுத்துங்கள். DSK சிவகுமார் வலியுறுத்து. மகளிருக்கான 16 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வரும் இந்திரா காந்தி சனிக்கிழமை நடத்திய அமைதி பேரணி மீண்டும் அரசியல் மற்றும் சமூக கவனத்தை ஈர்த்துள்ளது. அதைவிட கவன ஈர்ப்பு என்னவென்றால் சட்ட சீர்திருத்தங்களுக்கான துணை அமைச்சர் குலசேகரன் அவர்கள் அதில் பங்கேற்றதுதான். அவர் ஆதரவு தெரிவித்தது பாராட்டுக்குரியது என்றாலும் அதில் பல கேள்விகள் எழுவதாக DSK எனப்படும் டினாமிக் சினார் காஷி சமூக நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார் கூறியுள்ளார். அதிகாரம் இல்லாத மக்கள் தான் பேரணி, மறியல் என நடத்துவார்கள். அதிகாரம் உள்ள, அதுவும் சட்டத்துறையில் பதவி வகிக்கும் ஒரு துணை அமைச்சர் ஏன் அதில் பங்கேற்க வேண்டும்? அதிகாரத்தை வைத்து அமைச்சு அளவிலோ அல்லது குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்திலோ கூட அவர் குரல் எழுப்பியிருக்கலாம். இந்திரா காந்தி விஷயம் இன்று நேற்றல்ல, 16 ஆண்டுகளாக நீடிக்கிறது. குலசேகரன் துணை அமைச்சராகி 2 ஆண்டுகள் ஆகின்றன. இத்தனை நாளும் அவர் செய்ய வேண்டியதை ஏன் செய்யவில்லை? இன்று திடீரென வந்து இந்திரா காந்தியை தேசிய போலீஸ் படை தலைவர் சந்திக்க ஏற்பாடு செய்வதாக கூறுவது ஏன்? இவை அனைத்தும் தமக்கு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக சிவகுமார் சொன்னார். காரைக்குடியை சேர்ந்த இந்திய பிரஜை சிவபெருமாள் தற்கொலை, உடல் தாயகத்திற்கு அனுப்புவதில் சிக்கல். கமலநாதன். இந்திய பிரஜையான காரைக்குடியை சேர்ந்த 53 வயதுடைய சிவபெருமாள் தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து அவரது உடல் தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளதாக மலேசிய உலக மனிதநேய தலைவர் டாக்டர் கமல்நாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டு காலமாக சைபர் ஜிகாவில் உள்ள பிரபல கார் நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டரில் கார் கழுவும் வேலை செய்து வந்த சிவபெருமாள் நவம்பர் 17ஆம் தேதி மாலை மணி 4:30 அளவில் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடும்பத்தினரிடம் இருந்து அழைப்பு கிடைத்ததோடு அவரது உடலை அடக்கம் செய்ய தமிழகத்திற்கு அனுப்பி வைக்க உதவும்படி அவரது தாயார் கேட்டுக்கொண்டதாக கமலநாதன் கூறினார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் உதவியோடு சிவபெருமாள் வேலை செய்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கும் ஒரு தம்பதியரிடம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை என கமலநாதன் குறிப்பிட்டுள்ளார். இறந்த சிவபெருமாளுக்கு மனைவி மற்றும் பிள்ளைகள் இருப்பதோடு இங்கு வேலை செய்த போது அவரை வேலைக்கு வைத்திருந்த நிறுவனம் வேலை பெர்மிட் வைத்திருக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் காப்புறுதி இல்லாத நிலையில் இறந்தவரின் உடலை தமிழகத்திற்கு அனுப்புவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சிவபெருமாள் வேலைக்கு வைத்திருந்த நிறுவனமும் தொடர்ந்து மௌனம் காத்து வருவது ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாக கமலநாதன் தெரிவித்தார். இதுகுறித்து சைபர் ஜெயா போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டுள்ளதோடு இந்த விவகாரத்தில் சரியான தீர்வு காணப்படாவிட்டால் தொழிலாளர் துறை மற்றும் இந்திய தூதரகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அவர் தெரிவித்தார். டெங்கிலில் போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி சுட்டுக் கொலை. ஸ்லாங்கூர் டெங்கில் ஜாலான் பந்திக் ஜாலான் பத்துலாபான் சாலையோரத்தில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கிரிமினல் குற்றவாளி என நம்பப்படும் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். புக்கிட் அமான் கடும் குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு நேற்றிரவு 8:10 மணிக்கு டெங்கில் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஃபெரடுவா மைவி காரில் பயணம் செய்த ஆடவரை கண்டனர். அப்போது பந்திங், டெங்கில் மற்றும் செப்பாங் பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களை கண்டறியும் ரோந்து பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்ததாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் குமார் தெரிவித்தார். போலீசார் நிறுத்த முயன்ற போது சந்தேக நபர் திடீரென போலீசை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் தற்காப்புக்காக போலீசாரும் திருப்பி சுட்டனர். இதில் அவ்வாடவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார். தொடக்க கட்ட விசாரணையில் அந்த நபர் உள்ளூர்வாசியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.
ஆனால் எந்த அடையாள ஆவணமும் கிடைக்கவில்லை என குமார் தெரிவித்தார். உள்ளாடையில் மறைத்து வைத்து 38,000 ரிங்கெட் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல். KLIA 2 சிக்கிய ஆடவர். அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி உள்ளாடையில் போதைப் பொருளை கடத்த முயன்ற ஆடவர் KLIA 2 வசமாக சிக்கினார். தாய்வானிய குற்றப்புலனாய்வு பிரிவின் உளவு தகவல்கள் அடிப்படையில் நவம்பர் 20ஆம் தேதி 40 வயதுடைய ஒரு வெளிநாட்டவரை போலீஸ் உன்னிப்பாக கண்காணித்தது. காலை 7:40 மணியளவில் அவர் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற போது அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். சோதனையில் அவரது உள்ளாடைக்குள் கிட்டத்தட்ட 38,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இவை முறையே 400 கிராம் ஹெராயின் மற்றும் 7 கிராம் மீத் ஆகிய போதைப் பொருட்கள் என்பதை பின்னர் புலனாய்வாளர்கள் உறுதிப்படுத்தினர். அவை வழக்கமாக கடத்தல் கும்பல்களால் பயன்படுத்தப்படும் பாடி பேக்கிங் முறைகளை பயன்படுத்தி உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. மலேசியாவிலிருந்து தாய்வானுக்கு போதைப் பொருள் கடத்துவோரை குறிவைத்து புக்கிட் அமானின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் தாய்வானின் அதிகாரிகளுக்கு இடையிலான கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இக்கைது மேற்கொள்ளப்பட்டது. வெள்ளம் காரணமாக SPM தேர்வு ஒத்திவைப்பு இல்லை. பல மாநிலங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போதிலும் SPM தேர்வு ஒத்திவைக்கப்படாது என கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். ஒப்ஸ்பாயும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருப்பதோடு தேர்வு எழுதும் மாணவர்கள் பாதுகாப்புடன் தேர்வில் பங்கேற்பதை உறுதிப்படுத்துவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறை மற்றும் முழுமையான செயல் திட்டத்தை மலேசிய கல்வி அமைச்சு கொண்டுள்ளது. SPM தேர்வு சுமூகமாக நடைபெறுவது மற்றும் மாணவர்கள் தேர்வு எழுதுவதை உறுதிப்படுத்துவதற்கு முன்னேற்பாடு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். SPM தேர்வின் முதல் நாளான இன்று ராஜா சௌஹான் தேசிய இடைநிலை பள்ளியில் தேர்வு நடவடிக்கையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது வாங் இத்தகவலை வெளியிட்டார். வெள்ள நிலைமையை எதிர்நோக்கும் ஆற்றலை நாம் கொண்டுள்ளதோடு OPS திட்டத்தின் கீழ் மாணவர்களை தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்வது, அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது மற்றும் மழை காலத்தில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகாத தேர்வு மையங்களில் தேர்வு எழுதும் மாணவர்களை தற்காலிகமாக தங்க வைக்கும் செயல் திட்டமும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நம்பிக்கையுடன் SPM தேர்வெழுதுவே தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாழ்த்து. மாய்கா தேசிய தலைவரும் MIED அறவாரிய தலைவருமான தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் SPM மாணவர்கள் நம்பிக்கையுடன் தேர்வு எழுத வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியில் வழிகாட்ட மாய்கா MIED காத்திருப்பதால் முழு முயற்சியையும் ஒன்று திரட்டி SPM தேர்வை எழுத வேண்டும். இன்று நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கும் SPM தேர்வுகளுக்கு அமரும் அனைத்து மலேசிய மாணவர்களுக்கும் குறிப்பாக இந்திய மாணவர்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களையும் விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார். மாணவர்களின் கல்வி பயணத்தில் SPM என்பது ஒரு முக்கியமான காலகட்டம். இதில் சிறந்த தேர்ச்சி பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதன் மூலம் தங்களின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் படித்த பள்ளிக்கும் மட்டும் பெருமை சேர்க்காமல் நமது இந்திய சமுதாயத்திற்கும் பெருமையையும் கௌரவத்தையும் சேர்க்கிறீர்கள் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ் மொழி இந்த நாட்டில் பள்ளிகளிலும் உயர்நிலை கல்விக் கழகங்களிலும் என்றும் நிலையாக நிலைத்திருப்பதை ஒரு காரணமாக தமிழ் பள்ளிகள் என்றார். மற்றொரு காரணம் தமிழ் மொழி கல்வி ரீதியாக தொடர்ச்சி பெறுவதற்கு இடைநிலை பள்ளிகளில் குறிப்பாக SPM தேர்வுகளில் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் ஒரு பாடமாக எடுக்கும் இந்திய மாணவர்களாகும். எனவே SPM தேர்வுகளில் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களை எடுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் அந்த பாடங்களில் தேர்ச்சி பெற வேண்டும். அதிகரிக்கும் போலி திருமண அழைப்பிதழ் லிங்குகள். வாட்ஸ்அப்பை கைப்பற்றிய ஸ்கேமர்கள். திருமண அழைப்பிதழ் என பாசாங்கு செய்து அனுப்பப்படும் போலி லிங்குகளை வைத்து மக்களின் புலன கணக்குகளை திருடி அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பணம் கேட்டு ஏமாற்றும் புதிய மோசடி நாட்டில் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற போலீஸ் ஒருவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த லிங்கை கிளிக் செய்ததும் தனது வாட்ஸ்அப் கணக்கு உடனே முடக்கப்பட்டது என்று ஸ்ட்ராட்டா ஓனர்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சாங் தெரிவித்தார். மேலும் புலனம் வாயிலாக தன்னை யாரேனும் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் அவை நேரடியாக ஸ்கேமர்களிடம் சென்று விடுவதால் தன்னால் பேச இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்கேமர்கள் சாங்கின் பெயரில் அவரை சார்ந்தவர்களிடம் பணம் கேட்டு செய்தி அனுப்பியதை தொடர்ந்து அவரது நண்பர் ஒருவர் கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு சுமார் 3000 ரிங்கெட் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிமுகமானவர்களிடம் இருந்து வந்தாலும் சந்தேகமான லிங்குகளை கிளிக் செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது.